நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜ்முதீன், வாசிப்பவர் J. யோகராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். தொழில்நுட்பத்துடன் வேகமாக முன்னேறும் உலகம் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தேரவாத பௌத்தத்தில் தீர்வு உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு. நாடளாவிய ரீதியில் வெசாக் உற்சவ நிகழ்வுகள். மழையுடன் கூடிய வானிலை தொடரும் சாத்தியம். சில பிரதேசங்களில் சிறிய அளவிலான வெள்ளம். இலங்கை தேயிலை சபை ஏற்பாடு செய்துள்ள தேயிலை விழா நாளை. கண்டி மாநகர் நவீன பசுமை நகரமாக மாற்றப்பட்டுள்ளதாக அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவிப்பு. வடக்கு மெக்சிகோவில் தேர்தல் பிரச்சார மேடை சரிந்து விழுந்ததில் 6 பேர் பலி. அவை தலைப்புச் செய்திகள். விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பத்துடன் வேகமாக முன்னேறும் உலகம் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தேரவாத பௌத்தத்தில் தீர்வு உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். இதன் காரணமாக தேரவாத பௌத்தத்தின் உண்மையான நோக்கம் பாதுகாக்கப்பட்டு உலகுக்கு எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அரச வெசாக் விழா மாத்தலை தர்மராஜ பிரிவினா விகாரையில் இன்று இடம்பெற்றது. லெத்திரனியல் தொழில்நுட்பத்தினூடாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். அவர் அரச வெசாக் விழாவில் நேரடியாக பங்கேற்க இருந்த போதிலும் சீரற்ற வானிலை காரணமாக அங்கு செல்ல முடியவில்லை. எனினும் லெத்திரனியல் தொழில்நுட்பத்தினூடாக அரச வெசாக் விழாவுடன் இணைந்து கொண்ட ஜனாதிபதி அனைத்து பௌத்த மக்களுக்கும் வெசாக் பண்டிகை நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார். மாத்தளை மாவட்டத்தை மையமாக கொண்டு இந்த வருடம் அரச வெசாக் விழா நடைபெறுகிறது. 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை வெசாக் வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அரச வெசாக் பண்டிகைக்காக 12 நாடுகளிலிருந்து பௌத்த பிக்குகள் வருகை தந்துள்ளனர். இந்த நிகழ்வில் வெசாக் நினைவு முத்திரை வெளியீடு, விகாரைகளின் அபிவிருத்திக்கான உதவிகள், புத்தசாசன நிதி அளிப்பு, அறநெறி பாடசாலைகளுக்கு நிதி ஒதுக்கீடு, தேரர்களுக்கு நூல் தொகுதிகள் வழங்குதல், பிக்குமாரின் பெற்றோருக்கு காசோலைகள் வழங்குதல் போன்ற நிகழ்வுகளும் இடம்பெற்றன. மாத்தளை மாவட்டத்தில் உள்ள 22 கிராமிய பௌத்த விகாரைகளின் அபிவிருத்திக்கு 22 மில்லியன் ரூபாவும், அரச வெசாக் பண்டிகையுடன் இணைந்து நிகழ்ச்சிகள் நடைபெறும் 5 விகாரைகளின் அபிவிருத்திக்காக 2.6 மில்லியன் ரூபாவும் வழங்கப்பட்டன. அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட 3 விகாரைகளின் புனரமைப்புக்கும் நிதி உதவி வழங்கப்பட்டது. 12 அறநெறி பாடசாலைகளின் அபிவிருத்திக்காக 5 மில்லியன் ரூபாவும், 32 பின்தங்கிய விகாரைகளுக்கு மலசலக்கூட வசதிகள் ஏற்படுத்துவதற்கு 32 மில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்டுள்ளன. தென்மேற்கு பருவப்பேச்சு நிலவுவதனால் காற்றும் மழையும் தொடரக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரகமு, மத்திய, வடமேல், தென், வடமத்திய மாகாணங்களில் ஆங்காங்கே மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யலாம். சப்ரகமு மாகாணத்திலும் கண்டி, நுவரெலியா மாவட்டங்களினதும் சில இடங்களில் 150 மில்லிமீட்டர் மழை பெய்யக்கூடும். மேல் வடமேல் மாகாணங்களினதும் மன்னார், காலி, மாத்தறை மாவட்டங்களினதும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சாய்வு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல், தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசலாம் என்று திணைக்களம் விடுத்திருக்கும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதான நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. தெதுரு ஓயா, மகா ஓயா, அத்தனகல் ஓயா, கலனி, கழுகங்கை, கிங்கங்கை, நில்வளா, பெந்தர ஆகிய நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் வெகுவாக அதிகரித்து வருகிறது. கங்கைகளை அண்மித்த பிரதேசங்களில் தொடர்ந்து மழை பெய்யும் பட்சத்தில் வெள்ளம் ஏற்படும் அபாயம் நிலவுகிறது. குக்குலிகங்க மின் உற்பத்தி நிலைய நீர்த்தேக்கத்தின் வான்கதவு திறக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக புலத் சிங்கள பிரதேச செயலக பிரிவின் தாழ்நில பிரதேசங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. அத்தனகல்லு ஓயாவை அண்மித்த பகுதிகளிலும் வெள்ள நிலை காணப்படுகிறது. இதன் காரணமாக அத்தனகல்லு, ஜாயல, கம்பகா பிரதேச செயலக பிரிவுகளின் தாழ்நில பகுதிகளும் நீரில் மூழ்கியுள்ளன. அதிகளவான மழை வீழ்ச்சி ரத்தினபுரி மாவட்டத்தின் கூரகல பிரதேசத்தில் பதிவாகியுள்ளது. அங்கு 155 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். கர்ப்பிணி தாய்மாருக்கு உலர் உணவு உட்பட அத்தியாவசிய பொருட்களை வழங்கும் வேலை திட்டம் இன்று நடைபெற்றது. அலரி மாளிகையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. பிரதமர் தினேஷ் குணவர்தன உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் நிகழ்வில் பங்கேற்றனர். இலங்கை தேயிலை சபை 7வது தடவையாக ஏற்பாடு செய்துள்ள தேயிலை விழா நாளை நடைபெறும். பிரதான நிகழ்வு எட்டம்பருவே ரஜமகா விகாரையில் நடைபெறவுள்ளது. அமைச்சர் மஹிந்த அமரவீர தலைமையில் நிகழ்வு இடம்பெறும். விவசாயம் மற்றும் பெருந்தோட்டத்துறை அமைச்சு இந்த விழாவினை ஏற்பாடு செய்துள்ளது. கண்டி மாநகர நவீன பசுமை நகரமாக மாற்றப்பட்டுள்ளதாக அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவித்தார்.
இதன் ஓர் அங்கமாக அங்கு மின்சாரத்தில் இயங்கும் 200 பஸ் வண்டிகள் போக்குவரத்தில் ஈடுபடுத்தப்பட உள்ளன. உலக வங்கியின் ஒத்துழைப்பு இந்த வேலை திட்டத்துக்கு கிடைத்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. பொருளாதார நெருக்கடி காரணமாக கடந்த காலங்களில் நிறுத்தப்பட்ட பிரதேச அபிவிருத்தி திட்டங்கள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு ராஜாங்க அமைச்சர் அருந்திக பெர்னாண்டோ தெரிவித்தார். பெருமளவான வெளிநாட்டு முதலீடுகள் அடுத்த சில மாதங்களில் இலங்கைக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாடு மீண்டுள்ள நிலையில் வெளிநாட்டு கையிருப்பின் அளவு அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜனாதிபதி முன்னெடுத்த வேலைத்திட்டத்தின் ஊடாக ஏற்பட்ட பொருளாதார வளர்ச்சியினால் அஸ்வஸ்ம சமூக நலம்புரி திட்டத்துக்கு சமுர்தியை விட 3 மடங்கு தொகையை ஒதுக்கீடு செய்ய முடிந்ததாகவும் ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு புத்தளத்தில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதனால் சுகாதார பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் தென்படுவதாக புத்தளம் சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வயிற்றோட்டம், எலிக்காய்ச்சல், சிரங்கு உள்ளிட்ட நோய்கள் ஏற்படுவதற்கான அபாயம் காணப்படுகிறது. இந்த நோய் அறிகுறிகள் தென்படும் பட்சத்தில் வைத்தியசாலைக்கு சென்று சிகிச்சை பெறுமாறும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. உலகச் செய்திகள். வட மெக்சிகோவில் தேர்தல் பிரச்சார மேடை ஒன்று சரிந்து விழுந்ததில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் பலர் காயமடைந்துள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன. மெக்சிகோவில் எதிர்வரும் 2ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் நியூவோ லியோனி நகரில் ஏற்பாடு செய்யப்பட்ட தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கான மேடை சரிந்து விழுந்ததில் இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. அபிவிருத்தி செய்திகள். கல்முனை நகரில் ஒரு வழிப்பாதை இருவழிப்பாதையாக இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கல்முனை தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ரம்சின் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. கல்முனை வர்த்தகர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் HMM ஹாரிஸிடம் விடுத்த வேண்டுகோளுக்கு அமைவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். சுற்றுலா பாகிஸ்தான் மகளிர் கிரிக்கெட் அணிக்கும் இங்கிலாந்து மகளிர் அணிக்கும் இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. டெர்பி மைதானத்தில் போட்டிகள் இடம்பெறுகின்றன. வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். ஃப்ளை துபாய் விமான சேவை கொழும்புக்கான விமான பயணங்களை அதிகரிக்க உள்ளது. எதிர்வரும் 1ஆம் தேதியிலிருந்து செவ்வாய், புதன், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் மேலதிக விமான பயணம் இடம்பெற உள்ளது. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள். காலி லபுதுவ பிரதேசத்தில் தேன் பாணி உற்பத்தியை அதிகரிக்கும் வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. இதன்படி தொழில்துறையில் ஈடுபடுபவர்களுக்கு தேன் உற்பத்தி தொடர்பான பயிற்சி வழங்கப்படும். இதன் மூலம் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது நோக்கமாகும். காலநிலை அறிக்கை. தென்மேற்கு பருவப்பயிற்சி நிலவுவதால் காற்றும் மழையும் தொடரக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல், சபரகமோ, மத்திய, வடமேல், தென், வடமத்திய மாகாணங்களில் அடிக்கடி மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யலாம். சபரகமோ மாகாணத்தினதும் கண்டி, நுவரெலியா மாவட்டங்களினதும் சில இடங்களில் 150 மில்லிமீட்டர் மழை பெய்யக்கூடும். மேல், வடமேல் மாகாணங்களினதும் மன்னார், காலி, மாத்தறை மாவட்டங்களினதும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சாய்வு பகுதியிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல், தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசலாம் என்று திணைக்களம் விடுத்திருக்கும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது காலநிலை அறிக்கை. இறுதியாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொழில்நுட்பத்துடன் வேகமாக முன்னேறும் உலகம் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தேரவாத பௌத்தத்தில் தீர்வு உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு.
நாடளாவிய ரீதியில் வெசாக் உற்சவ நிகழ்ச்சிகள். மழையுடன் கூடிய வானிலை தொடரும் சாத்தியம். சில பிரதேசங்களில் சிறிய அளவிலான வெள்ளம். இலங்கை தேயிலை சபை ஏற்பாடு செய்துள்ள தேயிலை விழா நாளை. கண்டி மாநகர் நவீன பசுமை நகரமாக மாற்றப்பட்டுள்ளதாக அமைச்சர் கலாநிதி மந்துல குணவர்தன தெரிவிப்பு. வட மெக்சிகோவில் தேர்தல் பிரச்சார மேடை ஒன்று சரிந்து வீழ்ந்ததில் 6 பேர் பலி. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இரவு 9 மணிக்கு ஒலிபரப்பாகும்.